அண்ணா அவர்கள் கூட ஒரு கூட்டத்தில் வந்து சொல்லியிருக்கிறாரு. எத்தனையோ பேர் வந்து இந்த கனி வந்து தங்கள் மடியில் விழாதா அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. எஸ். ஆனா என் மடியில அந்த கனி விழுந்ததுக்கு பிறகு அந்த கனிய வந்து நான் இதயத்திலேயே நான் வச்சுக்கிட்டேன் உண்மைதான். அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு வந்து டைம் அதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, அந்த சொல்லாடல்களை விட்டுருங்க. ம். இந்த வார்த்தை ஜாலங்கள் எல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே. ஆ எம்ஜிஆர் என்கின்ற அந்த ஒரு மாபெரும் கலைஞன், ஆ அவரோட ஆளுமை, அவருடைய பங்களிப்பு இல்லன்னா 67ல திமுக ஆட்சிக்கு வந்திருக்கவே முடியாது. சத்தியமா வந்திருக்க முடியாது. இல்ல காங்கிரஸ் 18 ஆண்டு காலம் இவங்க போராட்டம் அப்படி அதெல்லாம் எம்ஜிஆர்ன்ற ஆளுமை இல்லைன்னா இவங்க கண்டிப்பா காங்கிரஸை வீழ்த்தி ஆட்சியை பிடிச்சிருக்கவே முடியாது. இதுதான் உண்மை. இது 67ல் ஆட்சியை பிடிக்கிறாங்க. அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆயிடுறாரு. கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கார். துரதிருஷ்டவசமாக அண்ணா அவர்கள் 69ல் இறந்துடுறாரு. இறந்த உடனேயே கலைஞர் என்ன பண்ணுறாரு, அன்னைக்கு திமுகவில் வந்து 2ஆம் கட்டமாக இருந்த நெடுஞ்செழியன் தான் முதலமைச்சராக இருந்திருக்கணும். ஆனால் கலைஞர் ரொம்ப சாதுரியமாக எம்ஜிஆரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு நெடுஞ்செழியனை நகர்த்திட்டு அவர் முதலமைச்சர் ஆகிறாரு. கலைஞர் 71ல் வந்து 72ல் வர வேண்டிய எலெக்ஷனை இந்திரா காந்தி 71ல் மாற்றும்போது கலைஞரும் இந்திரா காந்தியும் சேர்ந்து ஒரே மாதிரி எலெக்ஷன் நடத்துகிறாங்க. அப்போ எம்ஜிஆரோட உதவி கலைஞருக்கு தேவைப்படுது. 71 எலெக்ஷன்லையும் கலைஞர் ஜெயிக்கிறதுக்கு, திமுக ஜெயிக்கிறதுக்கு எம்ஜிஆரோட பங்கு தான் மிகப்பெரிய பங்கு. ஆனால் 71ல் ஜெயிச்சோடனே கலைஞர் முடிவு பண்ணிடுறாரு, இனிமேல் நம்ம எம்ஜிஆரை வந்து கூட வச்சுக்கிட்டோன்னா நம்மளோட அரசியல் வாழ்க்கைக்கு அது ஆபத்து. இவர் தனக்கு போட்டியாக வராரு அப்படின்றது எம்ஜிஆருக்கு க்ளீனாக தெரிஞ்சிடுது. ஒரு உரையில் 2 கத்தி இருக்க முடியாதுன்னு 71 தேர்தலுக்கு பிறகே அவர் முடிவு பண்ணிடுறார் கலைஞரை நகர்த்தணும்.